பசிபிக் பெருங்கடலில் அசுர வேகத்தில் தீவிரமடைந்து வரும் எல் நினோ காலநிலை மாற்றமானது நடப்பு ஆண்டின் ஒக்டோபர் முதல் டிசம்பர் வரையான இறுதிக்கால பகுதியில் மிக கொடூரமான பேரழிவாக மாறுவதற்கு 81% சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் விடுத்துள்ள உலகளாவிய எச்சரிக்கையினை அடுத்து இலங்கைக்குள் ஏற்படவுள்ள பாரிய குடிநீர், மின்சாரம் மற்றும் உணவு நெருக்குவாரங்களை முன்கூட்டியே முறியடிப்பதற்கான தேசிய திட்டங்களை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அமெரிக்க விசேட நிறுவனத்தின் புதிய உலகளாவிய மதிப்பீட்டு விவரங்களின்படி 1950 முதல் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் உலக வரலாற்றிலேயே வெறும் 3 முறை மாத்திரமே இத்தகைய பாரதூரமான எல் நினோ காலநிலை தாக்கங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வானிலை அவதானிப்பு நிலையத்தின் அதிகாரி மாலித் பெர்னாண்டோ, இக்கொடூர வறட்சி மற்றும் அதீத வெப்பநிலை நிலைமைகள் வரும் 2027 ஆண்டின் முதற்காலாண்டு வரை தங்குதடையின்றி நீடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளார். வரலாற்று தரவுகளின்படி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுடன் எல் நினோ மாறுபட்டு தாக்கமடைவதனால் நடப்பு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கடுமையான வறட்சியும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கும் மீண்டும் வரும் 2027 மார்ச் மற்றும் ஏப்ரலில் மிக உச்சகட்ட வெப்பநிலையும் நாட்டில் பதிவாக உள்ளது. இப்பாரிய உலகளாவிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக சுற்றாடல் துறை அமைச்சர் தம்மிக பட்டபெந்தி தலைமையிலும் அமைச்சர்களான கே.டி. லால்காந்த, சமந்த வித்யாரத்ன, அனுர கருணாதிலக, வசந்த சமரசிங்க மற்றும் சுசில் ரணசிங்க ஆகியோரின் கூட்டு பங்களிப்புடனும் கூடிய விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் ஜனாதிபதியின் செயலாளரின் கீழ் இயங்கும் உயர்மட்ட அதிகாரிகள் குழு தற்பொழுது நாடளாவிய ரீதியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபை, நீர்வழங்கல் சபை மற்றும் லங்காமின் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதானிகளை உள்ளடக்கிய இக்குழுவினர் வறட்சியினால் முடங்கவுள்ள நீர்நிலைகளை முன்கூட்டியே சீரமைப்பது குறித்து 2 வாரங்களுக்கு ஒருமுறை விசேட மீளாய்வுகளை நடத்தவுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழுள்ள பிரதான நீர்த்தேக்கங்களில் 1,50,000க்கும் அதிகமான ஏக்கர் அடி நீர் எஞ்சியுள்ளதனால் வரும் ஆகஸ்ட் 15 சிறுபோக நெல் செய்கைக்கான நீர் விநியோகங்கள் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்ததும் அப்பாசனை நீர் முழுவதையும் மக்களின் அவசர குடிநீர் மற்றும் மின் உற்பத்தி தேவைகளுக்காக மாற்றுவதற்கு வீடமைப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க அவசர ஆணை பிறப்பித்துள்ளார். கொடூர வெப்பநிலையின் காரணமாக பச்சிளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் பரவக்கூடிய பாரதூரமான சுகாதார ஆபத்துக்களை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சுடன் இணைந்து அவசர விழிப்புணர்வு பொறிமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போதைய தேசிய வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளை தாண்டி எல் நினோ பேரழிவினால் நாட்டில் ஏதேனும் அவசர அனர்த்தங்கள் தோன்றும் பட்சத்தில் எவ்வித நிர்வாக தாமதங்களுமின்றி பில்லியன் கணக்கான அவசரகால விசேட நிதியியலை உடனடியாக விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் தம்மிக பட்டபெந்தி மேலும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார்.